ஸ்ரீபுரம் ஒரு சின்ன கிராமம். காலை நேரத்துல கிராமத்துல கோயிலுக்கு பக்கத்துல சில கிராமவாசிகள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரீனு ரமேஷ்னு ரெண்டு நண்பர்கள் கோயிலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. கிராமத்துல உள்ள ஏதோ புதிய வாய்ப்பை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ரமேஷ், இத பத்தி கேட்டியா? எதை பத்திடா? எதை பத்தி சொல்ற? எல்லாரும் ஏதோ பேசிக்கிறாங்க. ஊர்ல ஏதோ புதுசா என்னெல்லாமோ நடக்குதாம். ஆமாடா, பட்டணத்துல இருந்து ஏதோ ஒரு நிறுவனம் நம்ம கிராமத்துக்கு இயற்கை வேளாண்மை பயிற்சி அளிக்கிறதுக்காக வராங்களாம். அப்படியா? நிஜமாவா? ஆமாண்டா, விவசாயிகளுக்கு நல்ல நாத்துகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி பயிர் செய்யணும் மட்டும் இல்லாம புது தொழில்நுட்பங்களை பத்தி கூட ஏதோ பயிற்சி தராங்களாம். உண்மையா ஸ்ரீனு? இது ரொம்ப ரொம்ப அரிதான அவகாசம் தான். இயற்கை வேளாண்மை பண்ணுனா நம்ம பயிர்களுக்கு கூட நல்ல விலை கிடைக்கும்டா. ஆமாண்டா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. சரி, அப்போ நீ இந்த பயிற்சிக்கு போக போறியா? நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா. ஆனா இந்த பயிற்சிக்கு நம்ம போனோம்னா 2 வாரம் வயல் வேலைகள் எதுவும் பண்ண முடியாது. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. நீ என்ன செய்ய போற? நான் கண்டிப்பா போலான் இருக்கேன் ஸ்ரீனு. இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு திரும்ப கிடைக்காது. இயற்கை விவசாயம் பண்றதன் மூலமா நம்ம நிலங்கள்ல இருந்து நம்ம அதிக லாபம் ஈட்டலாம். அது கூட சரிதான்ப்பா. சரி, யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை மட்டுமாவது நம்ம எடுத்துக்கலாம். இப்படி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல கோபாலும் சரளாவும் கோயில் கிட்டக்க வந்தாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் நக்கலா இப்படி சொன்னாங்க. என்னப்பா சீனு, ரமேஷ், எதை பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அதான் கோபாலு, ஏதோ ஒரு நிறுவனம் நம்ம ஊருக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி ஏதோ பயிற்சிகள் கொடுக்க போறாங்களாமே, அத பத்தி தான். ஓ, அந்த இலவச பயிற்சி வகுப்புகள் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அதான் அவங்களோட பயிற்சி வகுப்புல போய் சேரணும்னா 2 வாரங்கள் வயல் வேலைகளுக்கு போக முடியாது. அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். அட, எவனாவது இலவசமா இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுப்பானா? இது அவங்க வியாபாரத்துக்காக ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வார்த்தையெல்லாம் நம்பாத. கோபாலு, நீ இந்த மாதிரியா சொல்ற? ஆனா இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டா நம்ம கிராம விவசாயிகளுக்கு நல்லதுன்னு நினைச்சனேப்பா. நீ வரப்போறது இல்லையா? யாராவது வெளியூர்காரங்க பேச்ச கேட்டுட்டு சொந்த நிலத்தை நாசம் பண்ணிக்குவாங்களா சொல்லு? சீனு அண்ணா, நீங்க 2 வாரம் வயல் வேலையை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்க நிலம் எல்லாம் காஞ்சு போயிடாதா? இவங்க ஏதோ மோசடிக்காரங்க மாதிரி தெரியுது. இவரோட பேச்ச தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க வீட்லயே இருங்க. நீங்க இந்த மாதிரி சொல்றது சரியில்லை. இந்த பயிற்சி நம்ம விவசாயிங்களுக்கு ஒரு அரிதான வாய்ப்பு. ஸ்ரீனு, நீ கோபால் சொல்றத நம்பாத. நீ நம்ம ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு இந்த பயிற்சியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீ சொல்றது கூட சரிதான் ரமேஷ். ஆனா கோபாலோட வார்த்தைகளையும் ஒரேடியா மறுக்க முடியாது. சரி, நீ சொன்ன மாதிரி நான் நம்ம ஊர் தலைவரை போய் பார்த்து பேசுறேன். சரி, ஆனா இந்த மாதிரி அரிதான வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுறக்கூடாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். கோபாலும் சரளாவும் கோயில்ல பூஜைகள் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்ரீனு ஊர் தலைவரோட வீட்டுக்கு போனான். ராஜையா அவர் மனைவி நாகம்மா கூட ஊர் விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. வா ஸ்ரீனு, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? தலைவரையா, நாகம்மா அம்மா, ஒரு ஆலோசனை உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு ஸ்ரீனு? என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா உனக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லைங்கய்யா. பட்டணத்துல இருந்து வரக்கூடிய அந்த இயற்கை விவசாய வகுப்பு பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு தான். நீ சொல்ற அந்த பயிற்சி வகுப்புகள் பத்தி எனக்கும் தெரியும். அந்த நிறுவனத்திலேருந்து வரவங்க நம்ம விவசாயிகளுக்கு இயற்கை விவசாய கலையை பத்தி மட்டும் இல்ல, தொழில்நுட்பங்கள் கூட சொல்லி தராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்பா. ஆமா ஸ்ரீனு, உனக்கு ஆர்வம் இருந்தா நீ அதுல போய் சேர்ந்துக்கோ. ஆமாங்க, நானும் போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கோபால் என்னவோ இது ஏதோ ஒரு மோசடி வேலை, வயலை விட்டுட்டு போனா நஷ்டமாகும்னு சொல்றான். ஐயோ, அப்படியா சொன்னா அவன்? ஆமாமா, ஆனா இன்னொரு பக்கம் ரமேஷ் என்ன போக சொல்லி சொல்றான். நான் இப்போ ஒரே குழப்பத்துல இருக்கேம்மா. ஸ்ரீனு, கோபால் புதுசா வர ஆட்களை நம்ப மாட்டான். இந்த பயிற்சி உனக்கும் கிராமத்து மக்களுக்கும் நன்மையாதான் இருக்கும். ரமேஷ் உன்னோட நண்பன். அதனால ரமேஷ் சொல்ற ஆலோசனை உன்னோட நன்மைக்காதான் கண்டிப்பா இருக்கும். ஆமா ஸ்ரீனு, இந்த மாதிரி வாய்ப்புகள் அரிதாதான் கிடைக்கும். நீ பயிற்சிக்கு போய் இயற்கை விவசாயத்தை கத்துக்கிட்டு திரும்பி வா. உன்னோட நிலத்துக்காக நீ கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறதுனால எதிர்காலத்துல அதிகமா லாபம் சம்பாதிக்க முடியும். தலைவர் ஐயா, உங்க வார்த்தைகள் என்னவோ எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. ஆனா கோபாலோட வார்த்தைகள் கொஞ்சம் எனக்கு கவலையவும் சேர்த்து கொடுக்குது.
நான் ஒரு நாள் நேரம் எடுத்துக்கிட்டு இதுக்கு முடிவு பண்றேன். சரி ஸ்ரீனு, போயிட்டு வா. அப்படி ராஜையா சொல்லி அவனை வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கோபால் சொன்னதே தான் யோசிச்சுட்டு இருந்தான். அவனோட மனைவி சுமதி கிட்ட இந்த பயிற்சிகளை பத்தி சொன்னான். என்னங்க, நீங்க இந்த இயற்கை விவசாய வகுப்புகளுக்கு போக போறீங்களா இல்லையா? சுமதி, எனக்கும் இதுக்கு போகணும்னு தான் இருக்கு. ஆமாங்க, ரமேஷ் அண்ணா சொன்ன மாதிரி இது ஒரு அரிதான வாய்ப்பு. நம்ம நிலத்துல இருந்து நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். சுமதி, நீ சொல்றது சரியா இருக்கலாம். ஆனா கோபால் என்னவோ இது மோசடி, நிலத்தை விட்டுட்டு போனா நஷ்டமாயிரும்னு சொல்றான். 2 வாரம் வரைக்கும் வயல் வேலையெல்லாம் விட்டுட்டு போகணும். நான் இப்போ ஒரே குழப்பத்துல தான் இருக்கேன். கோபால் அண்ணாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் புது ஆட்கள் எல்லாம் நம்ப மாட்டாருங்க. ரமேஷ் அண்ணாவும் தலைவரையாவும் உங்க நல்லதுக்காக தான் கண்டிப்பா சொல்றாங்க. இந்த அருமையான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நீ சொல்றது சரியாவே இருக்கலாம். ஆனா என்னால கோபாலோட வார்த்தைகளை அலட்சியம் பண்ண முடியல. நான் இதுக்கெல்லாம் போகலம்மா, வயல் வேலைக்கே போறேன். ஐயோ, என்னங்க இது ஒரு பைத்தியக்கார யோசனை. கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்கணும்னா சின்ன சின்ன தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். என்னவோ சுமதி, அங்க போய் எந்த பயனும் இல்லைன்னா அப்புறம் நம்ம தானே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இப்படி ஸ்ரீனு கோபாலோட ஆலோசனையை கேட்டு பயிற்சிக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா ரமேஷ் பயிற்சிக்கு போய் இயற்கை விவசாயத்தை கத்துக்கிட்டு திரும்பி வந்தான். அவனோட நிலத்துல இயற்கை பயிர்கள் இப்ப ரொம்ப நல்ல விளையுது. ஒரு நாள் ஸ்ரீனு அவனை சந்திக்கிறான். ஸ்ரீனு, நான் பயிற்சிக்கு போய் அந்த இயற்கை விவசாயம் எல்லாம் கத்துக்கிட்டேன்டா. அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க நல்ல நாத்துகள்ல இருந்து தொழில்நுட்பம் வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ என்னோட நிலத்துல பயிர்கள்லாம் ரொம்ப நல்ல விளையுது, நல்ல லாபமும் கிடைக்குதுடா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. ஏண்டா, நீயும் என் கூட வந்திருக்கலாம்ல. இந்த மாதிரி அவகாசம் எல்லாம் திரும்ப திரும்ப கிடைக்காதுல்ல. ஆமாண்டா ரமேஷ், நான் கோபாலோட வார்த்தையை கேட்டுட்டு இந்த பயிற்சிக்கு வராம இருந்துட்டேன். இப்போ உன் வயலெல்லாம் பார்க்கும்போதுதான் எவ்வளோ பெரிய வாய்ப்பை தவற விட்டுட்டோன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸ்ரீனு, அந்த கோபாலோட பேச்சை கேட்டு நீ தான் இப்ப நஷ்டப்பட்டிருக்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ரொம்ப அரிதாதான் கிடைக்கும். நீ இப்பவாவது அந்த நிறுவனத்துக்கிட்ட பேசு. இன்னொரு பயிற்சி இருந்தா அதுக்கு தயவு செஞ்சு போ. நீ சொல்றது நிஜம்தான் ரமேஷ். நான் அவனோட வார்த்தையை நம்பிதான் இந்த வாய்ப்பை மொத்தமா இழந்துட்டேன். இனிமேல இருந்து என்னோட முடிவுகளை நானே யோசிச்சுதான் எடுக்கணும். ஆமாடா ஸ்ரீனு, சில சமயங்கள்ல நம்மளோட சொந்த கண்களே நம்மளை ஏமாத்த பாக்கும். இனிமேல இருந்து அவன மாதிரி ஆளுங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் ரமேஷ். இப்படின்னு சொன்னா ஸ்ரீனு. அதுக்கப்புறம் ஸ்ரீனு கிராம சபையில தன்னோட இழப்ப பத்தி சொல்றான். ஆனா கோபாலோ இந்த பழியை ஏத்துக்க முடியாதுன்னு எதிர்க்கிறான். கிராம மக்களே, நம்ம ஸ்ரீனு இயற்கை வேளாண்மை வகுப்புக்கு போகாம விட்டதால நஷ்டமாயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். தலைவரையா, நான் இந்த கோபாலோட ஆலோசனையை கேட்டுதான் பயிற்சிக்கு போகாம விட்டேன். இது ஏதோ ஏமாத்து வேலை, நிலத்தை விட்டுட்டு போனா நஷ்டமாயிடும்னு இந்த கோபால் தான் சொன்னான். ஆனா ரமேஷ் இப்ப பயிற்சிக்கு போய் அதிக லாபம் ஈட்டிட்டு இருக்கான். நான் ஒரு அரிய வாய்ப்பை இழந்துட்டேங்க. ஸ்ரீனு, நான் உன்னோட நல்லதுக்காக தான்ப்பா சொன்னேன். அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க ஏமாத்துவாங்களோன்னு நான் நினைச்சேன். இது எனக்கு தெரியாமலே நடந்த ஒரு தவறு. ஸ்ரீனு, என் புருஷன் உனக்கு தப்பான ஆலோசனை சொல்லல. நீதான் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்த. அப்படிலாம் இல்ல சரளாமா. உங்க புருஷனோட பேச்சை கேட்டு ஸ்ரீனு இப்போ நஷ்டப்பட்டு நிக்கிறான். ஆமா, அது உண்மைதான். நீங்க தான் புது வாய்ப்புகளை நம்ப மாட்டீங்க. இந்த பயிற்சி கிராமத்துக்கு ஏதோ நல்லதுதான் செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோபாலு, என்னதான் நீ சொன்னாலும் ஸ்ரீனுவுக்கு நீ சொன்ன யோசனை தப்புதான். அரிய வாய்ப்பை தவற விட சொன்னது பெரிய தப்புதான். அதனாலதான் இப்ப ஸ்ரீனுவுக்கு நஷ்டமாயிடுச்சு. கோபால், நீ ஸ்ரீனுவுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொடுத்துருக்க. உன்னோட ஆலோசனை தப்புன்னு நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்க, நான் தப்பு தான் செஞ்சிட்டேன். இனிமேல இருந்து என்னோட ஆலோசனையை இன்னொருத்தர்கிட்ட திணிக்க மாட்டேன். இப்படி சொல்றான் கோபால். அதுக்கப்புறம் ஸ்ரீனு தன்னோட அனுபவத்தை கிராம மக்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டான். கிராம மக்களே, நான் கோபாலோட ஆலோசனையை கேட்டு ஒரு அரிய வாய்ப்பை இழந்துட்டேன் தான். இது மாதிரி வாய்ப்புகள் மறுபடியும் வராது. இனிமே நான் என்னோட சொந்த சிந்தனையோட நல்லவர்களோட ஆலோசனையை கேட்டு முடிவுகள் எல்லாம் எடுப்பேன். நம்ம முடிவை நம்ம தான் எடுக்கணும். ஸ்ரீனு, இந்த அனுபவத்திலிருந்து நீ நல்லதொரு பாடத்தை கத்துக்கிட்ட. ஆமா தலைவர் ஐயா, இந்த வாய்ப்பு நமக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா நம்மளே போயிடணும். மத்தவங்கள பத்தி எல்லாம் நம்ம எதுவும் யோசிக்க கூடாது. ஸ்ரீனு, இனிமே நான் கூட உனக்கு இந்த மாதிரி தவறான ஆலோசனை எல்லாம் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி நானும் உங்களை போலவே நல்லது கெட்டதெல்லாம் யோசிச்சு புதுசா வர்றவங்களையும் கொஞ்சம் நம்பலான் இருக்கேன். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நஷ்டம் வரும்லாம் நம்ம நினைக்காம கொஞ்சம் யோசிச்சு எல்லா விஷயத்திலயும் முடிவெடுக்கணும்.
ஆமா, சில வாய்ப்புகள் ரொம்ப அரிதாதான் நமக்கு கிடைக்கும். இனிமே அந்த நிறுவனம் மறுபடியும் இலவசமா பயிற்சி கொடுக்காம கூட போகலாம். இது மூலமா உண்மையிலேயே நஷ்டப்பட்டது யாரு? நம்ம ஸ்ரீனு தானே. நான் தான் கத்துக்கிட்டேன் இல்லைங்கய்யா, மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த பயிற்சியை நானே கொடுக்கறேன். இப்படி சொன்னா ரமேஷ். ரொம்ப நல்லது ரமேஷ். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு நாமே உதவி பண்ணிக்கிட்டா அது நமக்கு தான் ரொம்ப நல்லது. இப்படி ராஜையா சொல்லவும் ஊர் மக்கள் எல்லாரும் ஸ்ரீனுவையும் ரமேஷையும் ரொம்ப பாராட்டி பேசுனாங்க. கொஞ்ச நாட்கள்லயே ரமேஷ் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்தான். அதனால அந்த வருஷம் பயிர்கள் நல்ல விளைஞ்சது. ரமேஷ், இந்த உதவிய நான் என்னைக்குமே மறந்து போக மாட்டேன்டா. ஐயோ, இதுல என்னடா இருக்கு? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருக்கோம், இவ்ளோ தானேடா. அது அப்படி இல்ல ரமேஷ். என்னால ஸ்ரீனுவும் நின்னுட்டான். ஆனா நீ இப்போ எங்க எல்லாருக்கும் உன்னோட கல்விய தானமா கொடுத்திருக்க. உன்னாலதான் இந்த வருஷம் எல்லாரோட வயல்லையும் நல்ல விளைச்சலும் வருமானமும் வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல கோபால். நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்லா வேலை செஞ்சு வரப்போற அடுத்த வருஷத்துலயும் இன்னும் அதிகமான வருமானத்தை எடுக்கலாம். இப்படி சொன்னா ரமேஷ். அன்னையிலிருந்து அவங்க எல்லாருமே இயற்கை முறையில விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அரிய வாய்ப்புகளை சரியான நேரத்துல பயன்படுத்திக்க நம்ம விட்டுட்டோம்னா நம்ம நஷ்டமடையலாம். நல்ல ஆலோசனைகளை கேட்டு சொந்த சிந்தனையோட தான் நம்ம முடிவுகள் எடுக்கணும். முத்தவரம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராமு புஜ்ஜின்னு ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராமு ரொம்ப ரொம்ப சோம்பேறி. அவன்கிட்ட ஒரு காளை மாடு இருந்துச்சு. அது பேரு சிவம். அதுவும் ராமுவ மாதிரியே ரொம்ப ரொம்ப சோம்பேறி. அந்த ஊர்ல சங்கரம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஊர்லயே ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஒரு நாள் காலையில, ஏயா எந்திரியா, இன்னைக்காவது நீ என் கூட வயலுக்கு வருவியா இல்லையா? அப்பா, என்னால எங்கேயும் வர முடியாது. பொண்டாட்டிய எந்த வேலையும் செய்ய விடாம நீ தான் பாத்துக்கணும் தெரியுமா? நானா சொன்னேன் உன்னை வேலை செய்ய சொல்லி? நீயாவே தானே வேலைக்கு கிளம்பி போற. ரொம்ப நல்லா இருக்கு கதை. நீயும் வேலைக்கு போகல, நானும் வேலைக்கு போகலன்னா இந்த வீடு எப்படி நடக்கும்? திங்கிறதுக்கு சோறு எப்படி கிடைக்கும்? காலம் வரும்போது அதிர்ஷ்டம் என்ன தேடி வரும். நான் தூங்க போறேன். எப்ப பாரு திங்கணும் தூங்கணும். உன்ன மாதிரியே தான் இருக்கு அந்த சிவமும். ஒரு வேலையும் செய்யாம திண்டத்துக்கு தின்னுட்டு தூங்குது. அது என்னோட வளர்ப்புல இருக்குல்ல, அதனாலதான். ஆமா, ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு சளைச்சதில்ல. ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க, நான் வயலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜி வயலுக்கு கிளம்பி போறா. தினமும் இதே கதை தான். புஜ்ஜி மட்டும் வயல்லையும் சரி வீட்லயும் சரி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருந்தா. ஆனா ராமு சோம்பேறியா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள், டே ராமு, என்னடா இது ஒரு பழக்கம்? சின்ன வயசுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட நீ மாறல. நீ எப்ப மாறுவேன்னு கேட்டா ஏன்டா முட்டாள் மாதிரி சிரிக்கிற? அப்போ நீ தனியா இருந்த எல்லாம் சரியா போச்சு. இப்போ உனக்கு ஒரு மனைவி இருக்கா, ஒரு வீடு இருக்கா, இப்பவும் இதே மாதிரி இருப்பியாடா? ஐயோ மாஸ்டரே, மறுபடியும் நீங்க எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்காதீங்க. புஜ்ஜிய பாருடா, எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. அவளுக்கு கொஞ்சமாவது உதவியான்னு இருக்கலாம்ல. ஐயோ மாஸ்டர், அதெல்லாம் நம்மளால முடியாது. நீ வேற என்னதான்டா பண்ணுவ? நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அதிர்ஷ்டம் என்ன தேடி வரப்போகுது. உன்கிட்ட போய் சொல்ல வந்தேன் பாரு. உன்கிட்ட பேசுறது செவிடங்காதுல சங்கூதுன கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரம் மாஸ்டர் அங்கிருந்து போயிடுறாரு. ராமு கூட அவர் வார்த்தையெல்லாம் பொருட்படுத்தாம அங்கிருந்து போயிடுறான். இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற சில பெண்கள், ஏண்டி புஜ்ஜி, ரொம்ப மெலிஞ்சு போய் ஒல்லியா இருக்கியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் நல்லா தானே இருக்கேன். இவளை பார்த்தாலே என்னன்னு தெரியலையாக்கா, இவ புருஷன் சரியான சோம்பேறி. 3 நேரமும் திங்கறதையும் தூங்குறதையும் தவிர வேற எதுவும் செய்ய மாட்டான். ஐயோ, இப்படிப்பட்டவன் கூட எப்படிடி நீ வாழ்ற? அத்தை, என் புருஷனை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. அடேங்க அப்பா, உலகத்துல இல்லாத புருஷன் வந்துட்டான். சரிம்மா சரி, உன் புருஷனை பத்தி எனக்கு என்னம்மா? 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. இதை கேட்டு புஜ்ஜிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நேர வீட்டுக்கு போன உடனே, ஏங்க தெரியுமா ஊருக்குள்ள உங்களை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு? அவங்களாம் எதுவும் சொல்லிட்டு போட்டோம், நீ எதுக்கு அதை பத்தில கவலைப்படுற? என்னவா, நீ மட்டும் ஏதாவது ஒரு வேலைக்கு போனா இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லல. இப்ப வேலைக்கு போனா என்ன கிடைக்கும்? பணம் வரும், அவ்வளவுதானே. அந்த பணம் வேலைக்கு போனா மட்டும் வரும்னு இல்ல, அதிர்ஷ்டம் வந்தா கூட நமக்கு அது கிடைக்கும். பணத்தை பத்தி மட்டும் இல்லங்க, ஒரு வேலைக்கு போனா நமக்கு கௌரவமும் மரியாதையும் கூட கிடைக்கும். எம்மா புஜ்ஜி, என்ன வெறுப்பேத்தாதம்மா.
எனக்கு நல்ல தூக்கம் வருது இப்போ. அது இல்லங்க, நான் சொல்ல வர்றது என்னன்னு தான் கேளுங்களேன். புஜ்ஜி, புஜ்ஜி சொல்றத கேட்காம ராமு படுத்து தூங்கிட்டான். காலம் போயிட்டே இருந்துச்சு. ராமுவும் சரி சிவமும் சரி இன்னும் கூட முழு சோம்பேறிங்களாவே ஆயிட்டாங்க. ஒரு நாள் ஊர்ல ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. கிராம மக்களே, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் இப்போ இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். அது என்னங்கய்யா? நம்ம கிட்டையாவோட குடோன்ல நேத்து ராத்திரி தானிய மூட்டைகள்லாம் நிறைய திருடு போயிட்டதா சொல்றாரு. ஐயோ, இவ்ளோ பெரிய திருட்டு வேலை நடந்திருக்கா? கஷ்டப்பட்டு விளைய வச்ச தானியங்கள் தான். உங்க யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க. யாருக்காவது யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லனா நேத்து ராத்திரி யாரையாவது அந்த பக்கமா போறத பார்த்தாலோ தயவு செஞ்சு சொல்லுங்க. எல்லாரும் மௌனமா இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் ராமு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வெளியில வந்து பஞ்சாயத்து கூட்டத்தை பார்த்துட்டு நின்னான். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஊர் மொத்தமும் கூடி நிக்கிறாங்களே. சங்கரம் மாஸ்டர் அவனை பார்த்து, என்னடா ராமு, சரியான தூக்கம் தூங்கிருப்ப போல. இப்ப மட்டும் எதுக்கு எந்திரிச்ச? என்னாச்சு மாஸ்டர்? கிட்டையாவோட குடோன்ல தானிய மூட்டைங்கெல்லாம் காணாம போயிடுச்சான். அதுக்குதான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீ யாரையாவது பாத்தியா? ஐயோ, நேத்து ராத்திரி நான் வீட்டு வாசல்ல தான் படுத்துட்டு இருந்தேன். சிவம் திடீர்னு ஒரு தடவை கத்துனா. அப்போ கருப்பா ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்தேன். என்ன ராமு, நீ என்ன சொல்ற? நீ என்ன பார்த்தேன்னு சரியா சொல்லு. சரியா அர்த்தராத்திரி நேரத்துல சிவம் ஒரு தடவை எதிர்பாராத விதமா கத்துனா. நான் என்னன்னு எந்திரிச்சு பார்த்தேன். அப்போ பஞ்சாரப்பள்ளி வழியா 2 பேர் போற மாதிரி இருந்துச்சு. அவங்க முதுகுல ஏதோ பெரிய பொருள் ஏத்திட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஆனா தூக்க கலக்கத்துல நான் சரியா கவனிக்கலங்க. அப்படியா? சரியா அதே நேரத்துல தான் என் குடோன்லயும் திருட்டு நடந்துச்சு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் குடோன்ல திருடினது அவங்களாதான் இருக்கும்னு தோணுது. உடனடியா அந்த பக்கமா போலாம். அந்த திருடங்களை நம்ம புடிச்சே ஆகணும். ஊர்ல இருக்கிற இளைஞர்கள், சங்கரம் மாஸ்டர் அப்புறம் ராமு கூட எல்லாருமா சேர்ந்து அந்த வழியா தேடி போனாங்க. ஒரு பழைய கோட்டைக்கு பின்னாடி ஒரு மறைவான இடத்துல மூட்டைங்களோட இருந்த 2 சந்தேகத்துக்குரிய நபர்களை அவங்க பிடிச்சாங்க. அவங்க 2 பேரும் தான் கிட்டையா குடோன்ல திருடின அந்த திருடங்கன்னு தெரிய வந்துச்சு. வேக வேகமா முன்னாடி வந்து நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொன்ன ராமுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். அவனாலதான் இப்ப திருடர்களை புடிச்சிருக்கோம். உண்மைதான், ராமு மட்டும் இல்லைன்னா என்னோட தானிய மூட்டை கிடைச்சிருக்காது. ராமு, உனக்கு நான் எப்பவுமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்பா. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கய்யா. ஏதோ அந்த நேரத்துல என் கண்ணுல பட்டுச்சு, நான் சொன்னேன். இதுல என்ன இருக்குங்க? எது எப்படி இருந்தாலும் நீ சரியா சொல்லிட்ட ராமு. சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராமுக்கு கை தட்டுறாங்க. ராமு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா புஜ்ஜி சொன்னா, உங்களால இப்படிலாம் கூட செய்ய முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தது இல்லைங்க. உண்மையிலேயே உங்களை நினைச்சு எனக்கு இன்னைக்கு ரொம்ப கர்வமா இருக்கு. ஏதோ அந்த மாதிரி நடந்துருச்சு. அதெல்லாம் இல்ல, இந்த ஊர்க்காரங்க எல்லாரையும் விட நீங்க ரொம்ப புத்திசாலி. ஆனா அந்த புத்திய நீங்க சரியா உபயோகிக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளவுதான். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத புஜ்ஜி. அது இல்லங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். நீங்க மட்டும் உங்க புத்திசாலித்தனத்தை சரியா உபயோகிச்சா நீங்க பெரிய ஆளா வருவீங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சங்கரம் மாஸ்டர் வராரு. டே ராமுடு, உன் பொண்டாட்டி சொல்றது சரிதான். நீ அந்த மாதிரி மாறிட்டா பெரிய ஆளா வருவ. 2 பேரும் நிறுத்துறீங்களா? அது இல்லடா, பாரு, உனக்கும் ஒரு வேலை கிடைச்சதுன்னா அது உனக்கு நல்லது தானே. என்னால அதெல்லாம் முடியாது மாஸ்டர். சரி சரி, நீங்க இந்த ஜென்மத்துல மாற மாட்டீங்க. நான் வயலுக்கு போயிட்டு வரேன். புஜ்ஜி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் சங்கரம் மாஸ்டரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராமு சிவம் கிட்ட பேசினான். டே சிவம், எல்லாம் ஒன்னால தான்டா. நீ மட்டும் அந்த நேரத்துல கத்தலன்னு வையேன், நான் அவங்கள பார்த்தும் இருக்க மாட்டேன், ஊர்க்காரங்க கிட்ட சொல்லியும் இருக்க மாட்டேன். இப்ப பாத்தியா ஊர்ல நம்ம 2 பேரோட மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு. இத கேட்டுட்டு சிவம் கூட தலையாட்டுச்சு. ராமு ஏதோ யோசனையிலேயே ஆழ்ந்திருந்தான். அந்த நேரத்துல புஜ்ஜி வீட்டுக்கு திரும்பி வந்தா. என்ன துரை தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாச்சா? நான் தூங்கவே இல்லையா. ஐயோ, துரைக்கு என்னாச்சாம்? காலையில நடந்த விஷயங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னாச்சு? எப்பவும் நான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தானே சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இப்போ சிவம் கிடைச்சதுதான் என்னோட பெரிய அதிர்ஷ்டம்னு தோணுது. என்னையா?
உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? பாரு, நாளையில இருந்து நாங்க 2 பேரும் எப்படி உழைக்க போறோம்னு. சரி சரி, வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் தூங்கு. கஷ்டப்பட்டு உழைக்க போறாராம்ல. நான் நிஜமா தான் சொல்றேன். நாளைக்கு காலையில பாரு, நான் கூட உன் கூட வயலுக்கு வரேன். சரி, அதையும் தான் பார்க்கலாமே. அவனுக்கு சாப்பாடு பரிமாறுறா. அடுத்த நாள் காலையில, ஏங்க எந்திரிக்கலையா? சூரியன் நடு உச்சிக்கே வந்தாச்சு. சோப்பா, தூங்குற மனுஷனை ஏன் எழுப்புற? இப்போ எந்திரிச்சு நான் என்ன செய்யணும்? நேத்து ராத்திரி யாரோ காலையில வயலுக்கு வருவேன்னு சொன்னாங்க. என்னாச்சு? அதெல்லாம் தண்ணியில எழுதுன எழுத்துதானா? அப்பா, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பேசிட்டேன். நீ போ. ம், எனக்கு தெரியாதா உங்க சங்கதி? சரி, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு புஜ்ஜி வயலுக்கு கிளம்பி போயிட்டா. ராமு நல்ல இழுத்து போத்திட்டு தூங்குனான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராமுவோட வீட்டுக்கு கிட்டையா வந்தாரு. ராமு, என்ன பண்ற? வீட்ல இருக்கியா? ஆ, கிட்டையா மாமா, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லப்பா ராமு, முதல்ல நீ செஞ்ச உதவிக்காக உனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போலான்னு. மாமா, இதுல என்ன இருக்கு? இதுக்காகலாம் நீங்க எதுவும் தர வேண்டாம். இல்லப்பா, நீ பண்ணினது சாதாரண உதவி இல்ல. அந்த மூட்டையில ஒண்ணு குறைஞ்சிருந்தா கூட கடன் கொடுத்தவன் என் தலை மேல உட்கார்ந்துருப்பான். என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிருக்கும். என் குடும்பமே தெருவுக்கு வந்திருக்கும். உனக்கு தெரியுமா? ஐயோ மாமா, பொறுமையா இருங்க. அப்படிலாம் எதுவும் நடக்கல இல்ல. ராமு, இன்னைக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீதான்டா. அதான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்த. எனக்கு எதுக்கு மாமா காசெல்லாம்? உங்களுக்கு தான் தேவைப்படும், வச்சுக்கோங்க. எனக்கு இப்ப எந்த அவசியமும் இல்லடா. உன் பொண்டாட்டி தான் ரொம்ப கஷ்டப்படுறா. வச்சுக்கோ, பணத்தை வாங்கிக்கோ. அப்படி ராமு சொல்றத கேட்காம பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு கிட்டையா. சாயங்காலம் ஆனதும் புஜ்ஜி வீட்டுக்கு வந்தா. என்னங்க இது? இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? ஆ, கிட்டையா மாமா வந்து கொடுத்துட்டு போனாரு. முன்னாடி அவருக்கு உதவி பண்ணதுக்காக. அப்படியா? இதுக்கெல்லாம் எதுக்கு பணம் நானும் சொல்லி பார்த்துட்டேன். நீ எடுத்துட்டு போய் கொடுத்துரு. நமக்கும் இப்போ காசு அவசியம் தானேங்க. நான் மட்டும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால நம்ம வாங்கின கடன் அடைக்காம அப்படியே இருக்கு. இது நமக்கு உதவியா இருக்கும்ல. அவர் அன்போட கொடுத்த காசை நம்ம வேணான்னு சொல்ல வேண்டாம். பாத்தியா, சமயம் வரும்போது அதிர்ஷ்டம் தேடி வரும் நான் சொன்னேன்ல, நடந்துருச்சு பாத்தியா? சரிதான் சாமி, நீ சொல்றதுதான் சரி, ஒத்துக்கிறேனா அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. இப்போ ராமுக்கு கூட புஜ்ஜியோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் காலையில புஜ்ஜி கிளம்பி வயலுக்கு போயிட்டு இருந்தா. ராமு அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு சிவத்தையும் கூட்டிக்கிட்டு வயலுக்கு கிளம்பி நின்னான். இது கனவா இல்ல நிஜமா? என்னால நம்பவே முடியல. உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிடுச்சு புஜ்ஜி. இன்னிலிருந்து நானும் உனக்கு உதவியா இருக்கேன். உங்களோட இந்த மாற்றம் தான் என்னோட உண்மையான அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். ராமு சிவம் 2 பேருமே புஜ்ஜி கூட சேர்ந்து வயலுக்கு போனாங்க. கிராமத்துல இருந்த எல்லாரும் இந்த புது ராமுவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதிர்ஷ்டங்கிறது தூரத்துல இருக்காது. அது நம்மளோட கஷ்டத்தை அது சோதிச்சு நம்ம பாதையை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கிட்ட அது வந்து சேரும்.